எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வாசி யோகம் பற்றி தான் சொல்ல போகிறேன். வாசி யோகம் பற்றி ஏற்கனவே வீடியோவில் நான் எல்லாமே சொல்லிட்டேன். இருந்தாலும் திருப்பியும் அந்த வாசி யோகம் பற்றி கேட்குறாங்க. வாசி யோகம் அப்படின்றது நம்ம செய்கிற மூச்சு பயிற்சி, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பிராணசக்தி தான் வந்து வாசி யோகம். நம்ம செய்கிறது மூச்சு பயிற்சி, அது உள்ளே நடக்கிறது வாசி யோகம். அதுவாக நடக்கிற அந்த வாசி யோகம் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் உணர முடியாது. ஏன்னா அது தூங்கும்போது நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை அறியாமையே அந்த வாசி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது பண்ணுறது அது ஒரு மூச்சு பயிற்சி. ஆனால் அதை வாசி யோகம்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஊதணும். ஊதுனாதான் நீங்கள் அதோடைய ரகசியத்தை புரிஞ்சிக்க முடியும். ஊதுனோன்னா நிறைய பேருக்கு வாயால் இப்படி ஊதுறதுன்னு நினச்சிக்கிறாங்க. வாயை குவிச்சு வெளியே ஊதுறதுக்கு பேர் வெளியே காற்று ஊதுறது. இது அப்படி ஊதுறோம். அதையே உள்நாக்குக்கு பின்னாடி ஊதணும். உள்நாக்குக்கு பின்னாடி ஊதுனாதான் அந்த 10ஆம் வாசலில் அந்த காற்று பட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உணர்வு உண்டாகும். அந்த உணர்வு தான் வாசி யோக உணர்வு. அது எப்படி ஊதணும்னா பார்த்துங்க, மூச்சை இழுக்கிறீங்க. இழுத்து இந்த தொண்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொண்டையிலேருந்து அந்த காற்றை மேல் நோக்கி ஊதணும். இந்த தொண்டையிலேருந்து சாதாரணமாக அதுவாக வரும்போது மூக்கு வழி அப்படி வரும். நம்மளா ஊதுனா அந்த 10ஆம் வாசலில் அது படும். அது எப்படின்னா, மூச்சை இழுக்கிறீங்க, இழுத்து இங்கேருந்து அப்படியே ஊதணும். அது மாதிரி உள்ளுக்குள்ளே ஊதணும். அது பேர் தான் ஊதுறது. அடுத்தது இன்னொரு மெத்தட் இந்த நாக்கை அண்ணாக்கில் வச்சுன்னு ஊதணும். இந்த நாக்கை அண்ணாக்கில் வச்சுக்கிட்டு, சாப்பிட்டு பழத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் மேல் நோக்கி ஊதணும். அடுத்த ஒரு முக்கியமான மெத்தட் என்னன்னாக்கா, மூலபந்தம் பண்ணோம். மூலபந்தம் பண்ணி காற்றை மேலே ஊதணும். அடுத்த மெத்தடு, மூலபந்தம் பண்ணி காற்றை உள்நாக்கு பின்னாடி ஊதணும். எப்படின்னா, மூலபந்தம்னா ஆசனவாயை சுருக்கி உள்பக்கம் இழுத்து பிடிச்சிக்கணும். மூலபந்தம்னா ஆசனவாயை சுருக்கி உள்பக்கம் இழுத்து பிடிச்சிக்கணும். அப்படி நல்லா அப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு மேலே ஊதணும். பாருங்க, ஆசனவாயை சுருக்கி இழுத்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது பேர் மூலபந்தம். அந்த மூலபந்தம் பண்ணிட்டு காற்று மேலே ஊதணும். இது ஒரு மெத்தடு. அடுத்தது மூலபந்தம், கேச்சரி முத்ரா, வாசி மூணுத்தையும் சேர்த்து பண்ணணும். எப்படின்னா, ஆசனவாயை சுருக்கி உள்பக்கம் இழுத்துக்கணும், நாக்கு அண்ணாக்கில் வச்சுக்கணும், காற்றையும் ஊதணும். மூலபந்தமும் பண்ணோம், நாக்கை மேலே வச்சு கேச்சரி முத்ராவும் பண்ணோம், வாசி யோகமும் பண்ணோம். இந்த 3 பயிற்சியும் ஒரே நேரத்தில் நீங்கள் செய்யணும். மூலபந்தம், கேச்சரி முத்ரா, வாசி யோகம் மூணுத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் செய்யணும். மூலபந்தம்னா ஆசனாவாயை சுருக்கி உள்பக்கம் இழுக்கிறது. கேச்சரி முத்ரான்றது நாக்கு சாப்பிட்டு பழத்தில் வச்சுக்கணும். ஊதணும்னா உள்நாக்குக்கு பின்னாடி ஊதணும். மூலபந்தம், அஸ்வினி முத்ரா, இந்த 3த்தையும் ஒரே நேரத்தில் செய்யணும். மூலபந்தம், அஸ்வினி முத்ரா, ஊதறது வாசி
3 சேர்த்து பண்ணிங்கன்னா ஆனந்தமாக இருக்கும். இதுதான் பயிற்சிகள். இதை நீங்கள் எங்கே தேடிலாம் போக வேண்டாம். தனியாக உட்காந்து நிதானமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது உங்களுக்கு சித்தியாகும். இதில் இருக்க உணர்வுகள் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு உணர்வுகள் வரும். உங்களுக்கும் வேறு உணர்வுகள் வரும், வேறு அனுபவங்கள் வரும். பயிற்சிகளை செஞ்சு பாருங்கள். இதுதான் வாசி. வாசியில் ஃபஸ்ட்டு மேலே ஊதணும், 2வது நாக்கு அண்ணாக்கில் வச்சுன்னு ஊதணும், 3வது மூலபந்தம் பண்ணிக்கிட்டு நாக்கை மேலே வச்சுக்கிட்டு ஊதணும் 3வதா. இதெல்லாம் படிப்படியாக செஞ்சிங்கன்னா இதில் இருக்க ரகசியங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.